ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரவீனாஸ் இன்சைட். நான் உங்கள் பிரவீனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் டிவில வந்து அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு ஷோ ஒண்ணு புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி ஷோ ஒண்ணு. செகண்ட் லவ் அப்டின்னு சொல்லி. அதுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட்டா இருக்காங்க. ஸ்ருதிகா வந்து கியூபிட் அப்டிங்கிற ஒரு ரோல்ல இருக்காங்க. இது வந்து எப்டி இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா? பிரேக்கப் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க வந்து செகண்ட் டைமா லவ் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா வந்து பிரியங்கா அப்படிங்கிறவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து 6 மந்த்ஸா ஒருத்தர வந்து லவ் பண்ணிட்டுருந்தேன். அவர் வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்தப்போ, நான் வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு அனுப்புனேன். எஸ்.ஆர்.ஒய் சாரி அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அது வந்துட்டு அது எஸ்.ஓ.ஆர்.ஆர்.ஒய் தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்டா இதுக்கெல்லாமாடா பிரேக்கப் பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி தாங்க இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் நேஹா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, இந்த மாதிரி நான் வந்து 17 வயசுலயே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன விட 10 வயசு அதிகம். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்டிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அத மறைச்சு தான் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அது 17 வயசுல ஒரு லவ்வு. அது வந்து அதுவும் 10 வயசு அதிகமா இருக்கிற ஒரு பெர்சன். ஆல்ரெடி மேரிட் அப்டிங்கிறதெல்லாம் கேட்கும்போது, என் எனக்கு சத்தியமா புரியலங்க. இந்த ஜெனரேஷன் வந்து எப்டி இருக்காங்க? என்ன அப்டின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட்டு சிந்துரி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரியான ஒரு சில சண்டைகள், பிரச்சனைகள் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்லயும் வரதுனால, நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. வீணா என்ன சொன்னாங்க அப்டின்னா, இந்த மாதிரி என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க. அதாவது நான் இங்க போனா இவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காட்டணும். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பணும், ஃபோட்டோஸ் அனுப்பணும், பாஸ்வேர்ட்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா இருந்ததுனால நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டேன் அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. எடன் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சாம். அவர் வந்து என்ன ரொம்பவே எமோஷனலாவே வந்து அப்யூஸ் பண்ணாரு. பிசிக்கலா அப்யூஸ் பண்ணா கூட நம்ம வந்து அத வெளில சொல்லிடலாம். பட் எமோஷனல் அப்யூஸ் வந்து நம்மளால வெளில சொல்ல முடியாது. ஸோ, அதனால நான் வந்து விலகி வந்துட்டேன் அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. மோனிஷாவுமே வந்துட்டு ஒரு வகையில அந்த மாரி தான். எப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. 1 இயர் வந்து நாங்க மேரேஜ் லைஃப்ல இருந்தோம். ஆனா, அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லி நாங்க வந்து பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ஷோ வந்து அவங்க எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆயி வந்தவங்களுக்கு, நாங்க புதுசா வந்து ஒரு செகண்ட் லவ் வந்து ஏற்படுத்தி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாரி. விஜய் டிவி வந்து அவங்க வேலைய ரொம்பவே கரெக்ட்டா பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த ஷோ அவங்க வந்து எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னா, 1 மந்த் தான். கன்டினியூஸா வந்து நாங்க வந்து பிக் பாஸ் மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு வீட்ல இருப்பீங்க. உங்களுக்காக நாங்க வந்து டேட் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த டேட் முடிஞ்சு அதாவது அந்த 30 நாள் முடியும்போது, உங்களுக்கு வந்து யாரையாவது புடிச்சிருக்கு அப்டின்னா, நான் வந்து உங்கள லவ் பண்றேன். நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அப்டின்னு கேட்டு நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல போலாம் அப்டிங்கிற மாரி சொல்றானுங்க. ஏன்டா இதுக்கெல்லாம் ஒரு ஷோன்னு வச்சு, இத வேற நீங்க பண்றீங்களேடா! அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு சீரியஸா. இதுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட் அப்டிங்கும்போது, அது ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு அப்டின்னு சொல்லி தான் சொல்லணும். தென் ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து பாக்ஸஸ்ல வந்து இங்க இருக்கிற அந்த பசங்களோட பேர் இருக்கு. ஒரு ஏவி ஒண்ணு ப்ளே பண்ணாங்க. அந்த ஏவில வந்து உங்களுக்கு யார புடிக்குதோ, நீங்க வந்து அவங்க நேம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, 2 பேர் அசீம சூஸ் பண்ணாங்க. அப்புறம் 2 பேர் ராஜா அப்படிங்கிற பெர்சன சூஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து வெக்கே அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க வந்து தினேஷ் அப்படிங்கிறவங்கள வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த மாரி 6 பொண்ணுங்களும் 6 பேர சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுங்கள எல்லாரையுமே போக வச்சுட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாய்ஸ் ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இவரு பேரு தான் ராஜா. இவரு வந்து அவரோட பாஸ்ட் ஸ்டோரிய வந்து சொல்லிட்டு இருந்தாரு. தென் வந்துட்டு இந்த மாரி ஒவ்வொரு பசங்களா வந்து வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு, இந்த மாரி உங்க லைஃப்ல என்ன நடந்தது? நீங்க வந்து எதனால வந்து இந்த செகண்ட் லவ் ஷோக்கு வந்திருக்கீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து அ ஆன்ஸர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அசீம் அப்படிங்கிறவங்கள வந்து உங்க எல்லாம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட். விஜய் டிவில நெறையாவே ஒரு ஷோஸ் பண்ணியிருக்காரு. தென் வந்து சீரியல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அதாவது இந்த மாரி மேரேஜ் ஆயி குழந்தை இருக்கிறவங்களுமே வந்து வராங்க. இவரு வந்து இவரோட பேர் வெக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா பேரு இது? புதுசா இருக்கு. எப்புட்றா இத்தன வருஷம் இந்த பேர வச்சு ஓட்டுன? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு.
ஒரு வேள அப்பா, அம்மா வச்ச பேர வந்து மாத்தி வச்சிருக்காரா? இல்ல என்னன்னு தெரியல. இவரு பேரு தேஜஸ். இவர் வந்து அமெரிக்கால வாழ்ந்த தமிழனாம். நெறைய மோஸ்ட்லி 90% வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. பிகாஸ் அமெரிக்கால இருந்ததுனால. அவர் வந்துட்டு அவரோட லவ்வ வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கொஞ்சம் ஓவர் ஆட்டிட்யூட் மாரி தான் தெரியுது. போக போக தான் தெரியும் இவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, யாருக்கு என்ன செட் ஆக போகுது அப்படிங்கிறது. சீரியஸா எனக்கு இத சொல்லும்போது சிரிப்பு தாங்க வருது. ஏன்டா விஜய் டிவி என்னடா பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சேம் இந்த 6 பேர உட்கார வச்சு மேம் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி நாங்க வந்து பொண்ணுங்களுக்கு ஆப்ஷன் குடுத்தோம். அவங்க வந்து உங்கள்ல இத்தன பேர வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து சூஸ் பண்ணவங்க கூட நீங்க வந்து அடுத்த எபிசோட் வந்து நீங்க டேட் போட மாரி இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா, இந்த ஷோ வந்து என்னன்னே எனக்கு புரியலங்க. நாங்க வந்து ஒரு 6 பேர சூஸ் பண்ணியிருப்போம். பசங்கள்ல 6 பேரு, பொண்ணுங்கள்ல 6 பேர் நாங்க சூஸ் பண்ணியிருப்போம். அதுல நீங்க வந்து பிளைண்ட் டேட் போங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து என்னமோ பண்ணிக்கோங்க. அதான் அது வந்து 1 மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்டின்னு சொல்றதெல்லாம் எனக்கு சீரியஸா புரியல. இது எப்படி 1 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சு நாங்க வந்து லவ் பண்றோமா இல்லையான்னு வந்து எப்படி நாங்க கண்டுபிடிக்குவாங்க அப்டிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க வந்து பேசுங்க, பழகுங்க, லவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்றாங்க. எனக்கு என்னடா இது புது கான்செப்ட்டா இருக்கு. எப்புட்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? எப்புட்றா விஜய் டிவி உங்களால இதெல்லாம் முடியுது அப்படின்னு தான் இருக்குங்க சீரியஸா. இந்த ஷோ பத்தின கருத்த நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.